வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு 4 லேயர்ஸை வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பர்த்டே வீடியோ வந்துட்டு எப்படி கலர்ஃபுல்லாக மேக் பண்ணுறதை பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே கேன்வாஷ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் 16:9 ரேஷியோவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 9:16 ரேஷியோவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு மறுபடியும் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஷேடோ பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேடோ பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அது கீழே மட்டும் லைட்டாக ஷேடோ தெரியணும். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கீழே லைட்டாக ஷேடோ பிளாக்காக லைட்டாக தெரியுற மாதிரி செட் பண்ணிட்டு அதோட ஷேடோவோட டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த 4 ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ பிஎன்ஜா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அது ஃபிட் ஆகிடும். ஸோ ஃபிட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் வந்துட்டு அந்த ரெட் பார்டர் மாதிரி ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஃபிட்னஸாக உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இப்போ அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டில் இருக்க உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் மறுபடியும் டச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷேடோ மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கடைசியாக ஆட் பண்ண அந்த ஃப்ரேம் மேலே ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணுறீங்க, ஆனிவர்சரி இல்லை ஏதாவது வேறு நேமை வந்து மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹாப்பி பர்த்டேன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோ மாதிரி செட் பண்ணி தருப்போம். அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். கீழே ஃபில்டருக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அந்த எமோஜிக்கு கலரிங்லாம் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ எகைன் சொல்கிறேன் அந்த ஹாப்பி பர்த்டேன்னு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்கனாலையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து 4 லேயர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி மற்ற இன்னும் வந்துட்டு எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ அந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி நீங்கள் ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸை நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் 16:9 ரேஷியோவை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த 16:9 ரேஷியோவில் தான் அந்த ஃப்ரேமில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் கரெக்டாக வந்துட்டு 16:9 ரேஷியோ கிராப் பண்ணி அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளே உங்களோட இமேஜை வந்து நீங்கள்
கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த சைடில் அந்த ஒயிட்டும் பார்டர் மாதிரி அந்த லைட்டாக ஒயிட்டும் தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஃப்ரேமை வந்துட்டு 4 சைடும் கரெக்டாக வந்துட்டு ஒரு ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளே உங்களோட ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரேம்குள்ளே உங்களோட ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது கரெக்டாக பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்க ஃபோட்டோலாம் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ செட் பண்ணிட்டு கீழே ஃபில்டர் ஆப்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ 4 சைடும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும். நீங்கள் வேணும் அப்படின்னா கலர்ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும். அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த ஃப்ரேம்லேயும் இப்போ எப்படி செட் பண்ணமோ சேம் அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அது எப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறேன். இப்போ ஃபோட்டோ செட் பண்ணிட்டீங்கன்னா கீழே ரீப்ளேஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் செட் ஆகிருக்காது. அதுக்கு கிராப் ஐக்கானுக்கு போங்க. கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு மறுபடியும் 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அது செட் ஆகிடும். இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும். காப்பி பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த சைடில் இருக்க இந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணுங்கள். பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஃப்ரேம் இருக்கும். சேம் இப்போ எப்படி ஆட் பண்ணமோ அந்த ஃப்ரேம்குள்ளே அதே மாதிரி அதையும் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 4 ஃப்ரேம்லேயுமே வந்துட்டு 4 ஃபோட்டோஸை பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணிட்டேன். எகைன் சொல்கிறேன், அந்த 4 ஃபோட்டோவுமே நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கலர்ஃபுல்லாக கூட கொடுத்துருங்க. இப்போ 4 ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டிக் ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கா உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த வீடியோவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண முடியும். இன்ஷார்ட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனா நிறைய லேயர்ஸை வந்துட்டு ஒரே டைமில் ஆட் பண்ண முடியாது. 4 லேயர் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அதனால தான் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு 3rd டைம் இதை வந்துட்டு அதாவது 3 டைம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வீடியோவை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கடைசியாக அவுட்புட் பார்க்குறப்ப உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். ஸோ அதனால் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோ ஒன்ஸு ரிவைன் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவும் எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை கலர்ஃபுல்லாக வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு அந்த ஹார்ட் எஃபெக்டோட வீடியோ சூப்பராகவே ஷோ ஆகும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி மை மியூசிக்கை செலக்ட் பண்ணுங்கள். இதில் உங்கள் கேலரியில் இருக்க சாங்ஸ் எல்லாம் வரும். எந்த சாங் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வீடியோவில் இருக்க ஆடியோவை தனியாக எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த சாங் மட்டும் செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.